அஸ்ஸலாத்து நூருன், அந்த ஹதீஸுடைய துவக்கம். அஸ்ஸலாத்து நூருன், தொழுகை என்பது வெளிச்சம் அப்படின்னு சொல்றாங்க. தொழுகை என்பது பிரகாசம், வெளிச்சம். இந்த வெளிச்சம் நமக்கு எப்ப தெரியும்னா நாளை மறுமையில தான் தெரியும். இருள தத்தளிக்கும் பொழுது நமக்கு தெரியும். மண்ணறையில இருள் சூழ்ந்து நிற்கும் பொழுது இந்த தொழுகையினுடைய வெளிச்சத்தினுடைய பவர் நமக்கு தெரியும். சிராத்துல் முஸ்தகீம் என்கிற அந்த பாலத்தை கடக்கும் பொழுது இந்த தொழுகையினுடைய வெளிச்சம்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, வஸ்ஸதகத்து புர்ஹானுன், நாம் செய்யக்கூடிய தான தர்மம் இருக்குதுல்ல, அது நமக்கு அத்தாட்சி அப்படின்றாங்க. என்ன அத்தாட்சி? இவன் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி. எல்லாராலையும் தான தர்மம் செய்ய முடியுமா? எல்லாராலையும் பாக்கெட்ல இருந்து எடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஒருத்தவர் இரவு முழுவதும் நின்று கூட வணங்கிடுவாரு. ஆனா ஒரு 1000 ரூபாவை எடுத்து செலவு பண்ணனா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதை செய்ய மாட்டாரு. எல்லாராலையும் தான தர்மம் செய்யவே முடியாது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸ்ஸதகத்து புர்ஹானுன், சதக்கா என்பது அது ஒரு அத்தாட்சின்றாங்க. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, வஸ்ஸபுரு தியாஉன், என்ன சொன்னாங்க? அஸ்ஸபுரு தியாஉன், பொறுமை என்பது அது மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னாங்க, மிகப்பெரிய ஒளின்னாங்க. எது? பொறுமை என்பது. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த பொறுமையை நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம இழந்துடுறோம். அல்லாஹுக்காக வேண்டி நாம் பொறுமை காத்தோம் என்றால், பொறுமை காக்கக்கூடிய அந்த சமயத்துல நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் இழப்பு மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்படியே தாங்கிக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வெற்றியை தருவான், ஒரு சந்தோஷத்தை தருவான். அந்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் பெறுவதற்கு நமது கையுக்கும் சரி நமது பையுக்கும் சரி அளவு பத்தாது.